ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து டே 18க்கான வீடியோ. அதாவது உங்களுக்கு ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லையோ இல்லை நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஓகே, பகுப்பதம் பிரித்து உறுப்பிலக்கணம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம பயப்படவே வேணாம். எப்படியெல்லாம் ஈஸியாக பகுப்பதம் பிரிக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க. அதை இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. பகுப்பத உறுப்புகள் மொத்தமாக 6 வகை இருக்குது. அதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அதாவது பகுதி அப்படின்றது ஒரு சொல்லை பிரிக்கும் போது அதில் ஃபர்ஸ்ட் வர்றது பகுதி, கடைசியாக வர்றது விகுதி, நடுவில் வர்றது சந்தி, சாரியை மற்றும் விகாரம். இப்போ இதுக்குள்ளே நிறைய இலக்கணங்கள் அடங்கியிருக்கு. முதல்ல பகுதி அப்படின்னா எதை வச்சு அதை பகுதின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் கீழே இருக்கும் பாருங்கள். பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அது பொதுவாகவே கட்டளை வாக்கியமாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஊரன் அப்படின்றது ஊர், நடிகன் அப்படின்றத நடி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்க, அது மட்டும்தான் பகுதி. அப்போ நடி அப்படின்றது எப்படி இருக்குன்னா கட்டளை வாக்கியமாக இருக்கும். பார்த்தான், அதில் பார் அப்படின்றது பகுதி. வரைந்தான், வரை. மலரடி, மடித்தார்ன்றதுல மடி. மகிழ்ந்தான் அப்படின்றதுல மகிழ். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது பொதுவாக கட்டளை வாக்கியமாக இருக்கும். இப்போ அதுவே விகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விகுதிக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு படித்தான், பாடுகிறான், படித்தான் எடுத்துக்கலாம். அதில் ஆண் அப்படின்றது அது எந்த பாலினம் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்தும். அதாவது ஆண்பால் வினைமுற்று விகுதி. விகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். இதில் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது பார்த்தீங்களா, அதுதான் விகுதி. அதாவது இது ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இது ஆண்பால் வினைமுற்று சொல்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு ஆண்பாலை குறிக்கிறது. ஆண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகுதி முடிஞ்சுது அப்படின்னா அது ஆண்பால் வினைமுற்று. இப்போ அதுவே பாடுகிறாள் அப்படின்னா அது ஒரு பெண்பால் குறிக்கிறது. நமக்கு பார்த்தாலே படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சுது. அப்போது எதை வச்சு இன்னும் ஒரு சிலவங்களுக்கு அப்போ கூட புரியாது. அப்போ எதுன்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு சிலவங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஆல் அப்படின்னா அது வந்து பெண்பாலை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெற்றார் அப்படின்னும் போது அது நிறைய பேரை குறிக்கிறது, ஓகேங்களா? அது அந்த ஒரு சில இதெல்லாம் அந்த சென்டென்ஸை பார்த்தாலே புரியும் நமக்கு. அது பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. கொஸ்டின்ஸ் வந்து இப்படி கேட்பாங்க. இப்போ ஆல் அப்படின்றது எந்த வினைமுற்று விகுதி. இப்போ அடுத்து நீந்தியது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீந்தியது அப்படின்னும் போதே அது கண்டிப்பாக வந்து அது ஒரு மனிதனை குறிக்கிறது இல்லை, அக்ரிணியை குறிக்கிற ஒரு சொல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ அது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. ஓடின, நிறைய குரூப்பாக இருக்கிறத அந்த ப்ளூரலில் சொல்கிறது தான் ஓடின அப்படி சொல்லுவாங்க. அப்போது அது பலவின் பால் வினைமுற்று விகுதி. சிரிக்கிறேன், நான் என்ன சொல்லிக்கிறேன், சிரிக்கிறேன் அப்படி சொல்லிட்டா அப்போ அது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. உண்டோம் அப்படின்னும் போது நிறைய ப்ளூரலாக என்னோட சேர்த்து நிறைய பேர் சேர்ந்து சாப்பிட்டோம். அப்போ ப்ளூரல் இருக்கனால தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அப்போது இந்த தன்மை பன்மை வினைமுற்று விகுதிக்கான உறுப்புகள் என்னென்னா அம், ஆம், எம், ஏம், ஓம் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செய்தாய். அப்போது என் கூட இருக்க ஒருத்தவங்கள சொல்கிறது செய்தாய் அப்படின்னும் போது அப்போது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஐ, ஆய், இ இப்படிலாம் இருந்துச்சுன்னா அது முன்னிலை வினைமுற்று விகுதி. பாரீர் அப்படின்னும் போது சேர்த்து சொல்கிறாங்க, என் கூட இருக்கவங்களையும் சேர்த்து சொல்லும் போது முன்னிலை பன்மை ப்ளூரலில் சொல்கிறாங்க. அப்போது ஈர் அப்படின்றது அழகிய, பேசும், இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுன்னா அது பெயரெச்ச விகுதிகள். நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? அதுவே வந்து, தேடி, அப்போது ஈன்னு முடிஞ்சதுன்னா அது வினையச்ச விகுதிகள். ஈன்றது வினையச்ச விகுதிகள். வளர்க, க அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது வியங்கோல் வினைமுற்று விகுதி. வெறும் க மட்டுமான்னு கேட்டால் இல்லை, க, இயர் இதெல்லாம். முளைத்தல் அப்படின்றது அப்படின்றது தொழில் பெயர். எதெல்லாம் தொழில் பெயர்? தல், அல், ஐ, கை, சி, பூ இப்படின்லாம் முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர். இப்போ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை. இந்த இடைநிலை தான் காலத்தை குறிக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ காலத்தை குறிக்கிறதுக்கு எந்தெந்த சொற்கள், அதாவது காலம்னால என்ன, அது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அந்த சென்டென்ஸை பார்த்தாலே. அதுதான் வந்து இடைநிலைகள்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வென்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்குள்ளே வென்றார் இதை நம்ம பிரிக்கும் போது உங்களுக்கு புரியும். இப்போ ஜஸ்ட்டு ஒரு வேர்டாக இருக்கனால நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த கான்செப்ட் தெரியாதவங்க குழம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அப்படின்றது தான் அது என்ன காலம் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துது. அதாவது இப்போ இறந்த கால இடைநிலைகளுக்கு எதெல்லாம் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இத்து, இட்டு, இரு, இன்னு இதெல்லாம் இறந்த கால இடைநிலைகள். அதுவே உயர்கிறான் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் தான். அப்போது கிறு, கின்று, ஆனின்று இது நிகழ்காலம் இப்போ ப்ரெசண்டில் நடக்கிறத சொல்கிறது. அதுவே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புகுவான், செய்கேன் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுக்கான இடைநிலைகள் பார்த்திங்கன்னா இப்பு, இவ்வு, இக்கு இதெல்லாம் எதிர்கால இடைநிலைகள். எதிர்மறை இடைநிலைகள்னு சொல்லிட்டும் இருக்குது. அதாவது நெகட்டிவ் வேர்ட்ஸ். பறிக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. பறிக்கா அந்த கா அப்படின்றது தான் அது என்ன இடைநிலைன்றதே நம்ம காட்டுது. இதுக்கான உறுப்புகள் இல், அல், ஆ இதெல்லாம் வந்து எதிர்மறை இடைநிலைகளுக்கான உறுப்புகள். மகிழ்ச்சி, அறிஞன். இப்போது இச்சு, இட்டு இதில் மகிழ்ச்சி இச்சுன்றதும் அறிஞன் இஞ்சுன்றதும் தான் பெயர் இடைநிலைகள். அப்போது இஞ்சு, இந்து, இவ்வு, இச்சு, இத்து இதெல்லாம் பெயர் இடைநிலைகளுக்கான உறுப்புகள். நெக்ஸ்ட்டு சந்தி அப்படின்றது உருத்தும். இப்போ உருன்றது பகுதி நமக்கு தெரியும், உம்முன்றது விகுதின்றது நமக்கு தெரியும். இதுக்கு இடையில் இத்துன்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், அதுதான் சந்தி. இந்த சந்திக்கான உறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்து, இப்பு, இக்கு இதெல்லாம். பொருந்திய ஈ அப்படின்றது உடம்படுமை சந்தின்னு சொல்லுவாங்க. இது உடம்படுமை சந்திக்கு 2 இருக்குது. ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உடம்படு மெய்யாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்னூல் இலக்கணம் இருக்குது. இவ் அப்படின்றது உடம்படு மெய் உறுப்புகள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாரியை. இந்த சாரியை பொதுவாக எல்லா வார்த்தைகள்லேயும் வராது, ஒரு சில வார்த்தைகளில் மட்டும்தான் வரும். இந்த சாரியை எப்படி இருக்கும், ஒரு சொல் எப்படி இருக்கும், நடந்தனன் அப்படின்னு இருக்குன்னா அதில் அன் அப்படின்றது சாரியை. இது எப்படியெல்லாம் வரும்னா அன், ஆன், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம், தம், நம், நும், ஏ, அ, உ, ஐ, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நம்ம எது ஒன்றுமே எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம பார்க்க போது நமக்கு புரியும். இதை நீங்கள் ஜஸ்ட் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எதையும் வச்சு சொல்லி கொடுக்குறத நம்ம எக்ஸாம்பிளோடு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம், நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா எழுத்து பேருன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்து பேருக்கும் இந்த பகுப்பத உறுப்புகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா பகுப்பத உறுப்புக்குள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேரு ஆகும். பெரும்பாலும் இத்து மட்டும்தான் வரும். சாரியை வர இடத்துல இத்து வந்துச்சுன்னா அது எழுத்து பேர். எக்ஸாம்பிளுக்கு வந்தனன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதில் வா அப்படின்றது பகுதி, வ அப்படின்னு சொல்லிட்டு விகாரமாக ஆயிருக்கும். இத்துன்றது சந்தி, அந்த இத்துன்றது தான் இந்த ஆனனால அது விகாரம். அதுக்கப்புறமா அடுத்த இத்துன்றது இறந்த கால இடைநிலை, அது காலத்தை காட்டுறது. அதுக்கப்புறமா அன் இருக்கிறது சாரே, அதுக்கப்புறமா இருக்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செய்யாதே. செய் கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஏ. செய் அப்படின்றது பகுதி, ஈன்றது சந்தி, ஆன்றது எதிர்மறை இடைநிலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் இத்துன்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து எதிர்மறை இடைநிலை. அந்த இத்துன்றது தான் எழுத்து பேர். ஏவல் வினைமுற்றம். இதெல்லாம் எக்ஸாம்பிள். நம்ம இந்த கற்பவை கற்றப்பின்லாம் நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.